படையஸ்டோ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே கோவமா கதிர் வராங்க. கதிர் பயங்கர கோவமா புலம்பிட்டெல்லாம் இருக்காங்க. அப்ப நம்ம பழனி, என்னாச்சு கதிர், ஏண்டா மாப்பிள்ள நீ இந்த அளவுக்கு கோவமெல்லாம் பேச மாட்டியே, என்னடாச்சு, ஏண்டா இவ்வளோ கோவமா இருக்குன்றாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்ற மாமா, நான் ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கேனே, அவளாலதான் எல்லா பிரச்சனையும், ஏண்டா அவ இப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்லி ரொம்பவே கோவமா புலம்பிட்டு இருக்காங்க. டே என்னடாச்சு, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, எதா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லுடான்றாங்க. மாமா, அவளுடைய போலீஸ் கனவு என்னுடைய கனவா நினைச்சு நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா அவ என்னடானா விளையாடிட்டு இருக்கா மாமா, விளையாடிட்டு இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்தது. உடனே கதிர் திட்டிட்டு வந்தது. இது எல்லாமே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன, என் டிராவல்ஸை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இதுல இவளுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி இவளை போலீஸ் ஆக்கணும். நம்ம கனவு மாதிரி நிறைவேறாம போனா அதோட வலி வேதனை என்னன்றது தெரியும். அதனால அவளுக்கு நம்ம உதவி பண்ணலாமே நான் பண்ணா, அதுக்கு அவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இனி எல்லாம் அவளை நான் எதை பத்தியும் கவனிக்கவே மாட்டேன்னு நல்லா சொல்லி கதிர் கோபத்துல இருக்காங்க. டேய், அவளை அதுக்கு நான் அங்கே கிரவுண்ட்ல விட்டுட்டு வந்துட்டியாடா, அவ கோச்சுக்க போறடா, ஏன்டா இப்படி பண்ற, முதல்ல போன் பண்ணடா, அவ இங்க இருக்கான்னு கேளுடான்றாங்க. என்னாலலாம் கேட்க முடியாது, உன்னுடைய பொண்ணு மேல உனக்கு அக்கறை இருந்தா நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கதிர் கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ராஜியோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.